ஓகேவா? நீங்க மியூட் பண்ணி கரைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, மியூட் சரி அன்மியூட் பண்ணி நீங்க கரைச்சிங்கன்னா இன்னும் ஒரு கிளியரா விளங்கும். இந்த கணக்கீட்டு சமன்பாடு இவ்வளவு ஈஸியா செய்யுது. சரி, அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க. மூணாவது, வங்கி கடனுக்கான மாதாந்த தவணை கடன் ரூபாய் 90,000 செலுத்தப்பட்டது. இத்தொகையினுள் ரூபாய் 30,000 வட்டி உள்ளடங்கியது. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா வங்கி தவணை கடன் செலுத்தப்படும். இங்க பாருங்க, வங்கி இந்த பொறுப்புல பாருங்க, வங்கி கடன் இருக்கு. இந்த வங்கி கடன் 400 இருக்காங்க. இந்த 400 நம்ம காசா செலுத்தணும். சோ காசா செலுத்தும் போது அவங்க மொத்தமா செலுத்தல. எவ்வளவு செலுத்துறாங்க? 90,000 என்ன செய்யறாங்க? காசா செலுத்துறாங்க. அப்ப 90,000 காசா செலுத்தினா பெஸ்டா யோசிங்க. நம்ம காசா செலுத்தும் போது நிறுவனத்தோட காசு என்ன செய்யுது? குறைவடைய போகுது. அப்ப நிறுவனத்தோட காசு குறைவடைஞ்சா சொத்து என்ற நிரல பார்த்து காசு வந்து காணப்படுது. அப்ப காசு நம்ம என்ன செய்யணும்? மைனஸ் 90 கழிக்கப்படும். டிரெக்டா நிறுவனத்தில் உள்ள காசு குறைவடைய போகுது. சரியா? இങ്ങനെ குறைச்சிட்டு இதனோட எவ்வளவு வட்டி உள்ளடங்கியதா? 30,000 வட்டி உள்ளடங்கியது. 30,000 என்ன செய்யறாங்க? வட்டி உள்ளடங்கியதான். இந்த 30,000 வட்டி பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு செலவா இருக்கும். ஓகேவா? நிறுவனத்துக்கு செலவா இருக்கும். யாருக்கு வருமானம் இருக்காங்க? இந்த கடன் கொடுத்த பேங்க், அது பிஓசி பேங்க், உதாரணத்துக்கு பிஓசி பேங்கா இருக்கலாம், இல்லாட்டி சம்பத் பேங்க், கொமர்ஷியல் பேங்க், ஏதோ ஒரு பேங்க் வந்து கடனா கொடுத்திருந்தா அந்த பேங்க் என்ன போகுதுன்னா இந்த 30,000 வந்து வட்டி வருமானமா இருக்கும். நிறுவனத்துக்கு செலவா இருக்கும். யாருக்கு வருமானமாக போகுதுன்னா இந்த பேங்க், இந்த குறித்த பேங்க் பாத்தீங்கன்னா வருமானமா இருக்கும். சோ இந்த வருமானத்தை நம்ம என்ன செய்ய பண்றோம்? அதாவது அந்த பேங்க்கு தான் வருமானமா இருக்கும், நிறுவனத்துக்கு செலவா இருக்கும். நிறுவனத்துக்கு செலவா இருந்தா வட்டி என்பது நிறுவனத்துக்கான செலவு. அப்ப செலவு அதிகரிச்சா லாபம் என்ன செய்யுதுன்னா குறைவடைப்பது. இப்ப நிறுவனத்தோட லாபம் என்ன செஞ்சிருக்கும்? குறைவடைஞ்சிருக்கும். 30,000 லாபம் குறைவடைஞ்சிருக்கும். சரியா? அடுத்த ஒரு டவுட்னு வரும். இந்த வங்கி கடன்ல தவணை கடனமா எவ்வளவு கழிக்கிறது? சோ எதுவுமே யோசிக்காதீங்க. மொத்தமா காசா கொடுத்துருக்கோம் 90,000. இதுல வட்டி உள்ளடங்கியிருக்கு 30,000. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 60,000 மட்டும் வந்து உண்மையான தவணை கட்டணமா இருக்கும். 60,000 மட்டும் தான் உண்மையான தவணை கட்டணமா இருக்கும். அந்த உண்மையான தவணை கட்டணம் மாத்திரம் என்ன குறைவடைக்கும்? வங்கி கடனில் குறைவடைஞ்சிருக்கும். உண்மையான தவணை கட்டணம் மாத்திரம் என்ன செய்யணும்னா வங்கி கடன்ல குறைவடைஞ்சிருக்கும். சரியா? இப்ப இங்க நம்ம பதிவு செஞ்சுட்டு 30,000 வட்டி இந்த இந்த செம்மையாக பாத்தீங்கன்னா தேதி சொத்து அடிப்படை வந்து லாப நட்டம் கணக்கிடும் போது தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதே மாதிரி வருமான கூட்டல் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இது மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னா வட்டி மட்டும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அப்ப வட்டி பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு செலவா இருக்கும். செலவுனால என்ன செய்ய போறீங்க? செலவுல பதிவு செய்ய போறீங்க. வட்டி எவ்வளவு பதிவு செய்ய போறீங்க? 30,000 பதிவு செய்ய போறீங்க. சரி, இங்க பதிவு செய்ய அதே சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய போறீங்க? இதே வருமான கூட பதிவு செய்ய போறீங்க. செலவுல காணப்படுது. செலவுல பதிவு செய்ய போறீங்க. வட்டி எவ்வளவு பதிவு செய்ய போறீங்க? 30 பதிவு செய்ய போறோம். அதே மாதிரி நிறுத்தி வைத்த வருவாய், 4வது கொஸ்டின்ல நிறுத்தி வைத்த வருவாய் கிட்ட அப்ப நிறுத்தி வைத்த வருவாயில பதிவு செய்ய போறீங்க. செலவுல பதிவு செய்ய போறீங்க. வட்டி 30 பதிவு செய்ய போறோம். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்கா? நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு செட்டிஸ்ல அதனால மறுபடியும் இந்த கணக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, 4வது என்ன சொல்றாங்கன்னா, உரிமையாளர் மேலதிக மூலதனமாக ரூபாய் 8,00,000 பெறுமதியான மோட்டார் வாகனத்தையும் ரூபாய் 3,00,000 காசினையும் முதலீடு செய்தார். அப்ப உரிமையாளர் என்ன செய்யறாருன்னா மேலதிக மூலதனம், அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க வந்து மேலதிக மூலதனமா 800 பெறுமதியான மோட்டார் வாகனம். அப்ப 800 பெறுமதியான மோட்டார் வாகனம் ஏதோ ஒரு நிறுவனத்திலிருந்து இல்லாட்டி வெளியிருந்து கொள்வனை செஞ்சு நிறுவனத்துக்கு கொண்டு வர. அப்ப நிறுவனத்துக்கு கொண்டு வரும்போது நிறுவனத்தோட சொத்து என்ன செய்ய அதிகரிக்குது. என்ன சொத்து அதிகரிக்க போகுது? ஆதன பொருள் உபகரணம் என்ற சொத்து அதிகரிக்க போகுது. சோ அப்ப 4வது பாத்தீங்கன்னா நிறுவனத்தில் உள்ள சொத்து அதிகரிக்க போகுது. எவ்வளவு அதிகரிக்க போகுதுன்னா பிளஸ் 800 அதிகரிக்க போகுது. மோட்டார் வாகன அடிப்படையில 800 அதிகரிக்க போகுது. இங்க பதிவு செஞ்ச பிறகு அடுத்து என்ன சொல்றாங்க? எவ்வளவு பெருமையை காசை கொண்டு வரா? காசு கொண்டு வரும் போது காசு கொண்டு வந்து நிறுவனத்துக்கு போடும்போது நிறுவனத்தோட காசு என்ன சொல்லிட்டு அதிகரிக்க போகுது. காசு அதிகரிச்சா காசு என்ற நிரல் அதிகரிக்க போகுது. எவ்வளவு அதிகரிக்க போகுது? அதிகரிக்க போகுது. சரியா? இங்க பதிவு செஞ்ச பிறகு இது ரெண்டும் டோட்டலா கூட என்ன பதிவு செய்யப்படும்? உரிமையாண்மை, மொத்த உரிமையாண்மை அதிகரிச்சிருக்கும். எவ்வளவு அதிகரிச்சிருக்கணும்? 1,100 அதிகரிச்சிருக்கும் உரிமையாண்மை. சரி, இங்க பதிவு செஞ்ச பிறகு இதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தான பார்க்கணும். சோ தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுல தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா தேரி சொத்து அடிப்படையில் வந்து லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பிடும் போது, தேரி சொத்துல லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பிடும் போது ஆரம்ப மூலதனம் கீழே பாருங்க மேலதிக மூலதனம் போடுங்க. சோ இந்த மேலதிக மூலதனம் எவ்வளவு பதிவு செய்யப்பீங்கன்னா மொத்தம் மோட்டார் வாகனத்தையும் காசையும் கூட்டி 1,500 பதிவு செஞ்சிருக்கும். சரியா? இங்க பதிவு செஞ்ச பிறகு வருமான கூட்டுல பாத்தீங்கன்னா மேலதிக மூலதனம் இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த வருமான கூட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதுலயும் பாத்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தாது. நிறுத்தி வைத்த வருவாயிலிருந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது. கிளியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேலதிக மூலதனம். மேலதிக மூலதனமும் பற்றும் பாத்தீங்கன்னா நிறுத்தி வைத்த வருவாயில தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஓகேவா? சரி, அப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா 5வது பாருங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆதரவு விபாகத்தில் அதிகரிக்கும் 800, காசுல அதிகரிக்கும் 300, உரிமையாண்மையில் அதிகரிக்கும் 1,100. அதே மாதிரி அதாவது தேறிய சொத்து அடிப்படையில் லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பிடும் போது மேலதிக மூலதனத்தில் எவ்வளவு பதிவு செய்யப்படுறீங்க? 1,100 பதிவு செய்யப்படுறீங்க.
அதே சந்தர்ப்பத்துல வேற எங்கேயும் பகிர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது. சரி, அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. 5வது, இம்மாதத்தில் ரூபாய் 75,000 விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் கடன்பட்டோர் ஒருவரால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. இப்பொருட்களின் கிரைமை விட 45,000. அதை என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பொருள் வந்து கடன் விற்பனை செஞ்சிருக்கோம். எவ்வளவு பெருமதியை விற்பனை செஞ்சிருக்கோம்? 45,000 கிரைமான இருப்ப வந்து எவ்வளவு விற்பனை செஞ்சிருக்கோம்? 25,000 நம்ம விற்பனை செஞ்சிருக்கோம். 45,000 பெருமதியானது 25,000 நம்ம விற்பனை செஞ்சிருக்கோம். விற்பனை செய்யும் போது அந்த வாடிக்கையாளர் என்ன செஞ்சாங்க? வாடிக்கையாளர் என்ன செஞ்சாங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை காரணமா அந்த இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை காரணமா ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. சோ ரிட்டர்ன் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க, நம்ம விற்பனை செஞ்ச பொருள் வந்து யாரோ ஒரு நபர் ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த இருப்பு என்ன செய்யுது? நிறுவனத்துக்கு வரப்போகுது. எவ்வளவு கிளைமான இருப்பு நிறுவனத்துக்கு வரப்போகுது? 45,000 பெருமதி இருப்பு வந்து நிறுவனத்துக்கு வரக்கூடியதா இருக்கும். ஸோ பஞ்சா பாத்தீங்கன்னா, இருப்பு நிறுவனத்துக்கு வரும்போது இருப்பு அதிகரிக்க போகுது. எவ்வளவு அதிகரிக்க போகுதுன்னா 45,000 மறுபடியும் இருப்பு செய்யும் போது அதிகரிக்கப்படுது. அதே சந்தர்ப்பத்துல நம்ம எவ்வளவுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம்னா 75,000 கடன் விற்பனை செஞ்சிருக்கோம். இப்ப கடன் பட்டிருந்து உண்மையா நமக்கு எவ்வளவு வந்திருக்கணும்? 75,000 காசா வந்திருக்கணும். ஆனா அவர் என்ன செஞ்சாரு? ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. 75,000 விற்பனை செய்யப்படுறது ரிட்டர்ன் பண்றாரு. அப்ப ரிட்டர்ன் பண்ணா கடன் பட்டோர் குறைவடைவார். எவ்வளவு குறைவடைவார்? -75,000 குறைவடைவார். 45,000 பெறுமதியானத 75,000 விற்பனை செஞ்சோம்னா நிறுவனத்துக்கு உண்மையா எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும் பாத்தீங்கன்னா 30,000 பாத்தீங்கன்னா லாபம் கிடைச்சிருக்கும். இந்த லாபம் பாத்தீங்கன்னா இப்ப கிடைக்காது. ஏன் கிடைக்காது? இப்ப ரிட்டர்ன் பண்ணிட்டா. அப்ப ரிட்டர்ன் பண்ணா அந்த லாபம் நிறுவனத்துக்கு கிடைக்காது. சோ லாபம் நிறுவனத்துக்கு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா இந்த 30,000 என்ன குறைக்க போறோம்னா உரிமையாளர்களை குறைப்போம். 30,000 உரிமையாளர்களை குறைக்கும். சரியா? இங்க பதிவு செஞ்ச பிறகு இது தாக்கத்தை ஏற்படுத்தா பார்க்கணும். இது எங்க தாக்கத்தை ஏற்படுத்த போனா வருமான கூட்டலையும் நிறுத்தி வைத்து வருவாயிலிருந்து தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. சோ வருமான கூட்டுல பாருங்க உட்திருப்பம். இது பாத்தீங்கன்னா கடன் பட்டரோட சம்பந்தப்பட்ட அவ்வளவு நம்ம என்ன சொன்னா உட்திரும்பல் சொல்லுவோம். இப்போ உட்திரும்பலை பதிவு செய்யப்படும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பதிவு செய்யப்படும்? மொத்த பெருமதியை பதிவு செய்யப்படும். மொத்த கடன் பட்டோர்ல எவ்வளவு பதிவு செய்யணும் அந்த எவ்வளவு பதிவு செய்யப்படும். உட்திரும்பல் 75 இந்த என்ன செய்யப்படும்? மைனஸ் பண்ணி கழிக்க போறோம். அதே சந்தர்ப்பத்துல எங்க பதிவு செய்ய போறோம்னா இந்த வருமான கூட்ட பதிவு செய்யப்படும். இந்த வருமான கூட்டுல வந்து 2 முறையில பதிவு செய்யலாம். ஒன்று லாபத்தை வந்து வருமானத்தோட கழிக்கலாம். அப்படி இல்லைன்னா விற்பனை கிரயத்தை மேல போடாது, இருப்ப மேல போட்டுட்டு அந்த கிரயத்தை மேல போட்டுட்டு கடற்பட்டோட அமௌண்ட் வந்து கீழே போடலாம். ஓகேவா? ரெண்டும் ஒரே முறை தான் வரப்போகுது. சோ அப்ப நான் என்ன செய்ய போறேன்? பதிவு செய்ய போறேன் கிரயம். இந்த கிரயம் எவ்வளவு காணப்படுதுன்னா 45 காணப்படுது. விற்பனை எவ்வளவு காணப்படுது? அந்த விற்பனை பெருமதி எவ்வளவு காணப்படுதுன்னா 25 காணப்படுது. ஓகேவா? இதை கழிக்க போறோம், இதை கூட்ட போறோம். கூட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா -30 என்ன செஞ்சோம்னா இந்த இடத்துல கழிப்பட்டு வந்துடும். அப்படி கஷ்டமா டிரெக்டா நீங்க என்ன செய்யலாம்னா செலவுல -30,000 லாபத்தை மட்டும் கழிச்சிடும். -30,000 லாபத்தை மட்டும் என்ன செய்யலாம்? அந்த செலவுல இருந்து கழிக்கலாம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா உரிமையாளர்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு குறைவடைஞ்சிருக்குன்னா -30 குறைவடைஞ்சிருக்கு. உரிமையாளர்கள் -30 குறைவடைஞ்சா இது பாத்தீங்கன்னா மேலதி மூலதனம் பற்றுள்ள இது பாத்தீங்கன்னா ஏனையோட செம்மையா இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா நிறுத்தி வைத்த வருவாயில செலவுல பதிவு செய்ய போறோம். உட்திரும்பல பதிவு செய்யப்படும். எவ்வளவு பதிவு செய்யப்படும்? 30,000 பதிவு செய்ய போறோம். இதுல யாராச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா இப்பயே கிளியர் பண்ணிட்டு போங்க. சோ நான் சொல்றேன், நோட் பண்ணி போடுங்க. இருப்புல அதிகரிக்க போது 45,000 இருப்புல அதிகரிக்க போகுது. வியாபார வருமதியில குறைவடை போது 75 குறைவடைய போகுது. அதே சந்தர்ப்பத்துல உரிமையாளர்கள் குறைவடைய போது 30,000. நீங்க பதிவு செய்யற அதே சேம் சந்தர்ப்பத்துல வருமான கூட்டுல பதிவு செய்யப்படும். ஒரு திருமணம் எவ்வளவு பதிவு செய்யப்படும்? 25,000 கழிக்க போறோம். நீங்க கழிச்சுட்டு அடுத்து என்ன செய்ய போறோம்னா இந்த வருமான கூட்டு வரும்போது 2 முறையில பதிவு செய்யலாம். சரி, அந்த 2 முறையில பாருங்க. ஒன்று லாபத்தை மட்டும் கழிக்கலாம். இந்த உரிமையாளர்கள் கழிச்சிருக்க 30,000 இந்த 30,000 மட்டும் செலவுல போட்டு கழிக்கலாம். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் என்ன செய்யப்படும்னா மேலே கிரயத்தியம், அதாவது எவ்வளவு கிரயமானது? 45,000 கிரயமானது கூட்ட போறீங்க. கூட்டிட்டு எவ்வளவு கழிக்க எவ்வளவு நம்ம விற்பனை செஞ்ச பொருள் பாத்தீங்கன்னா 75,000 விற்பனை செஞ்ச பொருள். அப்ப 25,000 கழிச்சீங்க ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் என்ன செஞ்சோம்னா இந்த இடத்துல 30,000 அதிகமா கழிப்பட்டு வரும். இந்த முறையில செய்யலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நிறுத்தி வைத்த வருவாய். நிறுத்தி வைத்த வருவாயில பாத்தீங்கன்னா உரிமையான எவ்வளவு குறைவடைது? -30. சோ அந்த -30 மட்டும் எங்க வரப்போகும்? செலவுல பதிவு செய்யப்படும். -30 பதிவு செய்ய போகும். சரி, அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்கன்னா 6வது 10 வீத காசு கழிவினை அனுமதித்த பின்னர் வியாபார கடன் பட்டோரிடமிருந்து ரூபாய் 4,50,000 காசாக பெறப்படுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா 10 வீதம் கழிவு அனுமதிச்சு. என்ன சொல்றாங்கன்னா 10 வீதம் கழிவு அனுமதிச்சு எவ்வளவு காசா வாங்குறாங்கன்னா 4,50,000 வந்து காசா வாங்குறாங்க. சரியா? அப்ப 4,50,000 காசு நாங்க மென்ஷன் பண்ணிட்டோம். 4,50,000 காசு நிறுவனத்துக்கு வரப்போகுது. அதாவது கடன் பட்டோரிடமிருந்து நிறுவனத்துக்கு வந்து காசு வரப்போ அப்ப காசு வருகின்ற சந்தர்ப்பத்துல காசோட எவ்வளவு அதிகரிச்சிருக்கோம்? காசோட எவ்வளவு அதிகரிச்சிருக்கோம்? +450 அதிகரிச்சிருக்கீங்க. அவங்க டிரெக்டா சொல்லிட்டாங்க 4,50,000 காசு பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க.
எவ்வளவு கழிவு விலைக்கு இருக்காங்கன்னா 10% அனுமதித்த கழிவு. அனுமதித்த கழிவுக்கு இன்னொரு பேருக்கு என்ன சொல்லணும்னா கொடுத்த கழிவு. என்ன கழிவு சொல்லப்படும்? கொடுத்த கழிவு. அனுமதித்த கழிவு அல்லது கொடுத்த கழிவு. இந்த அனுமதித்த கழிவு கொடுத்த கழிவு வந்து யாரோட தொடர்புடையதுன்னா வியாபார வருமதி அல்லது கடன் பட்டோரோட தொடர்புடையது. வியாபார வருமதி அல்லது கடன் பட்டோரோட தொடர்புடையது இந்த அனுமதித்த கழிவும் கொடுத்த கழிவும். சரியா? அப்ப எவ்வளவு நம்ம காசா வாங்கிருக்கோம்? 4,50,000 காசா வாங்கிருக்கோம். எவ்வளவு கழிவு கொடுத்துருக்கோம்னா 10% கழிவு கொடுத்துருக்கோம். மொத்த பெருமை நமக்கு தெரியாது. சோ மொத்த பெருமையை கண்டுபிடிக்கணும். சோ அந்த மொத்த பெருமையை கண்டுபிடிக்க இதுக்கு என்ன செய்யப்படும்னா சரியா இந்த 4,50,000 பாத்தீங்கன்னா எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்க போகுதுன்னா 90% சமனா இருக்க போகுது. ஏன் அவங்க சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா 10% கழிவு அனுமதித்த பிறகு பெறப்பட்ட காசு எவ்வளவா 4,50,000. அப்ப 4,50,000 எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்க போகுதுன்னா நம்ம கணக்கு செய்யும்போது மொத்தம் 100% தான் செய்யக்கூடியதா காணப்படும். 100% செய்யும் போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அந்த 10% கழிச்சு வந்த அனுமதித்த கழிவு வழங்கி பின்னர் பெறப்பட்ட காசு எவ்வளவு 4,50,000. இந்த 4,50,000 பாத்தீங்கன்னா எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்கும்னா 90% சமனா இருக்க போகுது. நமக்கு 100 வீதம் தெரியும். அப்ப 100 வீதத்தை கண்டுபிடிக்கணும். சோ 4,50,000 90ஆல பிரிச்சு 100ஆல பெருக்குனீங்கன்னா மொத்த பெருமதி வரக்கூடியதா காணப்படும். அப்படி இல்லைன்னா 4,50,000 90ஆல பிரிச்சு, அதாவது 4,50,000 வந்து 90ஆல பிரிச்சு 10ஆல பெருக்குனீங்கன்னா இது வரக்கூடியதா காணப்படும்னா இந்த கொடுத்த கழிவு அல்லது அனுமதித்த கழிவு வரக்கூடியதா காணப்படும். கொடுத்த கழிவு அல்லது அனுமதித்த கழிவு வரக்கூடியதா காணப்படும். சோ நம்ம 2 முறையில செஞ்சு பார்க்கணும். சோ இதை 4,50,000 வந்து 90ஆல பிரிச்சீங்கன்னா எவ்வளவு வரப்போகுதுன்னா 500 வரக்கூடியதாக காணப்படும். சரியா? 5,000 வரக்கூடியதாக காணப்படும். 5,000 சரி 100ஆல பெருக்கிருப்பீங்க 5,00,000 வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்கும்? 5,00,000. அதாவது 500 வந்திருக்கும். சரியா? அப்ப கடன் பாட்டோட மொத்த பெருமதி எவ்வளவு வந்திருக்குது? 500 வந்திருக்குது. அதே சந்தர்ப்பம் என்ன செய்யப்படும்னா இதுலயும் கண்டுபிடிக்க போறோம். மொத்தம் 4,50,000. 4,50,000 என்ன செய்ய போறீங்க? 90ஆல பிரிக்க போறீங்க. எவ்வளவு போகுதுன்னா 5,000. சோ இந்த 5,000 என்ன செய்ய போறீங்க? 10ஆல பெருக்க போறீங்க. சோ 10ஆல பெருக்கணும் 50,000. சரி எவ்வளவு வரப்போகுது? 50,000 வரக்கூடியதா காணப்படும். 50,000 வரக்கூடியதா காணப்படும். சரியா? இப்ப இந்த பதிவு என்ன செய்யப்படும்? பதிவு செய்யப்படும். காசா நம்ம 4,50,000 வாங்கியிருக்கோம். மொத்த கடன் பாட்டோட கண்டுபிடிச்சு மொத்த கடன் பாட்டோர் எவ்வளவு குறைவடைஞ்சிருக்கு? எவ்வளவு பெருமதியான கடன் பாட்டோம்னா 5,00,000 பெருமதியான கடன் பாட்டோர். 5,00,000 பெருமதியான கடன் பாட்டோர் நம்ம எவ்வளவு காசா வாங்கிருக்கோம்? 4,50,000 காசா வாங்கிருக்கோம். மொத்த கடன் பாட்டோர் நம்ம எங்க குறைக்கப்படும்? வியாபார வருமையில குறைக்கப்படும். 5,00,000 குறைக்கப்படும். ஓகேவா? இது என்ன செயற்பாடுனா நம்ம கடன் விற்பனை செஞ்சிருக்கோம். கடன் பாட்டோர் நமக்கு எவ்வளவு காசா தரணும்? 5,00,000 காசா தரணும். நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க 5,00,000 காசு தர வேணாம். 50,000 காசு நீங்க வச்சுக்கொள்ளுங்க. மிகுதி காசு தாங்கன்னு சொல்லுவாங்க. மிகுதி காசு தான் 4,50,000. மொத்த கடன் பண்ற 50,000. நம்ம எவ்வளவு கழிவு கொடுத்துருக்கோம்னா ஒரு 5,00,000 எவ்வளவு கழிவு கொடுத்துருக்கோம்னா 50,000 கழிவு கொடுத்துருக்கோம். இந்த 50,000 கழிவு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நிறுவனத்துக்கு ஒரு செலவா இருக்கும். இந்த கொடுத்த கழிவு அல்லது அனுமதிக்கப்பட்ட கழிவு பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு செலவா இருக்கும். சோ இந்த இதை பதிவு செய்யப்படும். செலவுல உரிமையாண்மையில பதிவு செய்யப்படும் 50,000. கொடுத்த கழிவு நிறுவனத்துக்கு செலவா இருக்கும். சோ செலவு அதிகரிச்ச லாபம் என்ன செய்ய போகுது? குறைவடைய போகுது. சோ லாபம் எவ்வளவு குறைவடைஞ்சிருக்கும்னா 50,000 குறைவடைஞ்சிருக்கும். சரி எங்க பதிவு செஞ்ச பிறகு இது தாக்கத்தை ஏற்படுத்தான்னு பார்க்கணும். சரி லாபம் எடுத்து தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த வருமான கூட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படும். வருமான கூட தாக்கத்தை ஏற்படுத்தும் போது இந்த கொடுத்த கல்வி பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு செலவா இருக்கும். அப்ப செலவு என்ற அடிப்படையில பதிவு செய்யப்படும். செலவுல கொடுத்த கல்வி எவ்வளவு பதிவு செய்யப்படும்? 50,000 பதிவு செய்யப்படும். அதே சேம் சந்தர்ப்பத்தில் இங்க பதிவு செய்யற அதே அமௌண்ட் என்ன செய்யப்படும்? இந்த இடத்துல செலவுல பதிவு செய்யப்படும். கொடுத்த கல்வியில பதிவு செய்யப்படும். எவ்வளவு பதிவு செய்யப்படும்னா 50,000 பதிவு செய்யப்படும். இங்க பதிவு செய்யற அதே சந்தர்ப்பம் எங்க பதிவு செய்யப்படும்? நிறுத்தி வைத்த வருவாய். சோ நிறுத்தி வைத்த வருவாயில பிறகு 50 குறைவடையுது. சோ 50 குறைவடையுது இல்ல